பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச் மெனுவும் என்ன செஞ்சு கொடுக்க போகிறோன்னு முன்னாடி நாள் பிளான் பண்ணி வச்சிட்டா போதும். காலையில் கடகடன்னு வேலை நடக்கும். என்ன செய்கிறதுன்னு முன்னாடி நாளே பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் சீக்கிரமாக வேலையை 8 o'clock முடிச்சுட்டு மற்ற வேலை இல்லாமல் சைடில் பார்த்துட்டு இருந்தேன். முன்னாடி நாள் பத்மா போயிருந்தேன் ஒரு வேறு வேலையாக. ஸோ அது கூடவே கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் 1 கிலோ இருந்தது. மாமியார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னுமே அதை கட் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ நாட்டு கொய்யாப்பழம் கிடச்சிது, அதையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க பசங்களுக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸாக முன்னாடி நாளே ஊற வச்சுட்டு பசங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக தோல் உரித்து தனித்தனியாக ப்ளேட்டிங் பண்ணி கொடுத்துட்டேன். கூடவே இன்றைக்கி கடலை வேக வச்சு கொடுத்துருந்தேன் நைட்டே ஊற வச்சுட்டு. ஹோம்மேட் பன்னீர் வச்சு இன்றைக்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ஹெல்த்தியான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபின்னா பசங்களுக்கு பிடிச்சது இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான். பன்னீர் பசங்களுக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூட. 1/2 லிட்ரு பாலில் தனியாக நான் பன்னீர் எடுத்து வச்சுருந்தேன். தயிர் ஊற்றி தான் நான் எப்போவுமே பன்னீர் எடுப்பேன். அது அப்போ தான் சாஃப்ட்னஸாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுட்டு லைட்டாக பிஞ்சளவு உப்பு போட்டுட்டு ஹீட்டான ஆயிலில் கொஞ்சம் கலர் மாறினோடனே எடுத்துட்டால் போதும். டீப் ஃப்ரை பண்ணால் அது ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்படி தான் பண்ணி வச்சுருந்தேன். எல்லா வெஜிடபிள்ஸுமே சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்து நான் ஃப்ரைட் ரைஸ் செய்வேன். மூடி வச்சு செய்யும்போது நமக்கு ஓரளவு வெஜிடபிள்ஸ் எல்லாம் முக்கால்வாசி வெந்துடும். சாப்பாடு போட்டு கிண்டும் போது இதில் வேறு நான் எதுவுமே சேர்க்கல. சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் பெப்பர் தூள், உப்பு, இது மட்டும்தான் சேர்த்தேன். சாஸு வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தேன். ஸ்நாக்ஸுக்கு மாம்பழம் ரெடி பண்ணி கொடுத்தேன். இன்னொரு